ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோலோ லெவலிங் சீசன் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம், போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோடு தாறுமாறான எபிசோடாக இருக்கும், அதனால் எபிசோடு ஃபுல் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஹீரோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறான், ஹீரோ செத்துட்டு இருப்பான் போன எபிசோடில், இவன் திருப்பி எப்படி உயிரோடு வரப்போகிறான்ற மொத்த கதையும் வந்து இந்த எபிசோடில் தான் இருக்குது. அதனால் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எபிசோடை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். முந்தின எபிசோடெலாம் பார்க்கலாம், போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த கதை ஸ்டோரி உங்களுக்கு புரியும். சரி, எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுவோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த ட்ராகர் கீழே இருக்கும், காமஸ் ட்ராகர். அப்படியே ஹீரோ அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ லெவல் ஏறியும் என்னால் இவங்கள தோக்கடிக்க முடியல, நான் அவ்வளோதானா, செத்துட்டுனா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஃப்ளாஷ் மோனார்க்கோ, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு மனுஷன் தானே, உன்னால் இதுக்கு மேலே சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ட்ராகர் எடுத்து அவன் நெஞ்சில் அப்படியே இறக்கிட்டு, நீ செத்து போக வேண்டிய நேரம் வந்துச்சு, நீ இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும்னு உன்னால் பார்க்க முடியாதுல்ல, அதை நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களையும் கொண்டு ரத்தார ஓட விட வேண்டாம். ஆனால் நீ வாழ்ந்தது கொரியாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். இங்கே இருக்கிற மொத்த பேரையும் ஃப்ரீஸ் ஆக்கி வாழ்நாள் ஃபுல்லாக கொடூரப்படுத்தி சாவடிப்பேன்டா. உனக்கு சாவே பெரிய விஷயன்ற மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் மோனார்க் பேசிகிட்டு இருப்பான். ஃப்ளாஷ் மோனார்க்கோ, எப்போ உன் திமிரை காட்டுவே, இப்போ காட்டுறா, உன் திமிரை காட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். ஹீரோவும் அப்படியே முடியாத நின்றுட்டுருப்பார். ஃப்ளாஷ் மோனார்க்கோ, இதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, இந்த உலகமும் சரி இந்த நாடும் சரி எல்லா மக்களையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் மோனார்க் பேசிகிட்டு இருப்பான். ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியாது. ஹீரோ அப்படியே நின்றுட்டுருப்பான். அப்போது நீ இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஹீரோ ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே சிஸ்டத்தில் வரும், பிளேயர் ஹாஸ் ரீச்டு 0 level, பிளேயர் ஹாஸ் த ரெட், பிளேயர் இஸ் ப்ரொசஸர் ஆஃப் பிளாக் ஆர்ட். ஒரு அன்னோன் ஸ்கில் ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ வந்து செத்ததுக்கப்புறம் அது அன்லாக் ஆகுது, அது லாக்கில் இருந்திருக்கும், மொத்தமே அப்படியே அன்லாக் ஆகிற மாதிரி பவர்லாம் காட்டுறாங்க. அப்புறம் ஒரு ப்ரைட்டாக ஒரு வெளிச்சம் வருது, அப்படியே காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே கண்ணு முழிக்கிற மாதிரி காட்டுறானுங்க. ஹீரோ வந்து அப்படி கண்ணு முழிச்சு, நான் எழுந்துட்டேனா, என்னடா நடக்குது, என் நெஞ்சில் அந்த ஆட்டில் இறங்கிட்டு இருந்துச்சு, நான் உயிரோடு இருக்கேன், எப்படி நான் உயிரோடு இருக்கேன், அவங்க 2 பேரும் என் நெஞ்சிலே இறக்கணானுங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ அப்படியே புலம்பிகிட்டே இருப்பான். என்னடா நடக்குது, எப்படி நான் உயிரோடு இருக்கேன், என்ன சூரிய வெளிச்சிருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஃப்ரீயாஸ் மோனாக இருக்கேன், நெஞ்சிலே இறக்குனானே, ஐயோ அது பீஸ்ட் மோனாக இருக்கேன், நெஞ்சிலே அப்படி நகத்தை விட்டு எடுத்தானே, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போ சீப் சோல் அந்த இடத்துக்கு வருவான். சீப் சோலை பார்த்துட்டு ஹீரோவோ, மோனார்க்ஸ்க்கெலாம் என்ன ஆச்சு சொல்லுங்கள், சேர்மன் சொல்லுங்கன்னொடனே அவரும் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி நான் 3 விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க, நான் வந்து சேர்மன் கிடையாது, நான் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேலன்ஸ் டீம். அது மட்டும் இல்லாத நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் போனால் டபுள் டென்ஜனை பற்றி விசாரிக்க தான் வந்திருக்கேன். முதல்ல 3வது விஷயம், என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், நான் யாருன்னு நம்ம இதுக்கு முன்னாடி எதனா மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறான், இது இந்த டபுள் டென்ஜனுக்கு அப்புறம் நான் எழுந்த சம்பவமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். ஹீரோவோ செம்ம டென்ஷனாக, என்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு இருக்கும்போது அப்போ சீப் சோலோ, இந்த மாதிரி நீங்கள் இந்த டபுள் டென்ஜனில் ஒயிட் டைகர் கில்டில் போய் மாட்டினீங்கள்ல, அதை பற்றி தான் விசாரிக்க வந்திருக்கணுன்னே, அட கடவுளே என்னடா இது, அன்றைக்கி நம்ம டபுள் டென்ஜன்லேருந்து ஏந்தது தான் இதெல்லாமா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீப் சொல்லுவான், ஃபோட்டோவில் பார்க்குறத விட நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க, ஏன் ஹீரோ அவன் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காத, என்னடா பண்ணுறது, என்ன நடக்குதுங்க இந்த உலகத்தில், என்ன தான் மாறுது, எனக்கு ஒன்றுமே புரியல, இது இல்யூஷனா என்ன ஏது ஒன்றுமே புரியல, இதை விட்டு நம்ம வெளியே போகணும், இது எப்படின்னா சரி பண்ணணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ சீப் சோலோ வந்து, சரி ஓகே சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்பிடுறானுங்க. ஹீரோவோ, சரி ஓகே இதை நம்ம எதனா ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான், ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டே கிளம்புவான் ரெடியாகி. அப்போ போய் அந்த சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் வந்து 146வது லெவலில் ஃபுல் லூட்டோட, அதாவது அவனுடைய ஃபுல் பவருமே அப்படியே தான் இருக்கும், எதுவுமே மாறாது, அவனுடைய வெப்பன்ஸ் கூட காமஸ் ட்ராகன் உட்பட எல்லாமே அப்படியே இருக்கும். ஹீரோ வந்து ஒன்றுமே புரியல, என்னடா இந்த டைமுக்கு வந்துட்டுக்கிறோம் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற எல்லா வெப்பனும் இருக்குது அப்படின்னும் போது அவன் தங்கச்சி வந்து, அண்ணே திருப்பி போய் அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ அப்படி நின்றுட்டு இருப்பான் பாருங்க. பார்த்துட்டு, சாரிங்க ராங் நம்பர், நான் எங்கள் அண்ணனை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பாரு, என்ன எங்கள் அண்ணனே உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு ஹீரோ கலாச்சிட்டு இருப்பான். ஐயோ நீ தான் எங்கள் அண்ணனா, என்ன இப்படி மாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நான் கிளம்புறேன்ட்டு, எங்கே வர லூசு பயலே அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கோம் அவன் தங்கச்சி. சரி நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். ஹீரோவை நான் அண்டர் அசோசியேஷன் வரைக்கும் போய் என் லெவலில் ஏற்றிட்டு வரேன் அப்படின்னோடனே, சரி ஓகேண்ணா நீ ஸ்கூலுக்கு போகிற வேலையை பாரு அப்படின்னோடனே பக்கத்தில் ஹீரோ தங்கச்சி ஃப்ரெண்டு வந்திருப்பா. உடனே ஆன்சம் நீ ஒழுங்காக வந்து உன் வேலையை பாரு, படிக்கிற வேலையை பாரு, அண்டர் அவரம் சுற்றிட்டு இருக்காது அப்படின்னோடனே, என்ன எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. அவ்வளோ
ஹீரோவோ அப்படியே தலையில் முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி போவான். எங்கடா போகிறான்னு பார்த்தா அந்த அண்டர் அசோசியேஷனில் வந்து அந்த பவர்லாம் வந்து அளவெடுப்பாங்கள்ல, யார் என்னென்ன ரேங்க்குன்னு, அங்கே தான் திருப்பி போகிறான். ஆனால் ஹீரோவோ என்கிட்ட ஷேடோஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா பவரும் என்கிட்ட அப்படியே இருக்குது, இது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி போய் அங்கே நிற்பான். அங்கே இருக்கிறவங்களும் என்னடா இவன் பார்க்குறதுக்கே பிச்சைக்காரமாக இருக்கான், இவன் தான் அடுத்து எஸ்ராங்கிறா, சாகைக்கு அடுத்தது இவன் தான் அடுத்து எஸ்ராங்கிறா, இது நம்மளால் ஏற்றுக்க முடியலையடா, 10வது எஸ்ராங்கிற இவனா அப்படின்ற மாதிரி இவனுங்க பார்த்துட்ருக்க. அப்புறம் ஹீரோ கிட்ட, சார் நீங்கள் தான் சார் அடுத்து எஸ்ராங்கர், உங்கள் பவர் அளவிட முடியல அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னோன்னே, அது எனக்கே தெரியும் நீ மூடுன்ற மாதிரி. ஹீரோ சரி ஓகே நான் சேர்மன் கோ பார்க்கணும் அப்படின்னோடனே, சேர்மன் கோ பார்க்கணுமா, சரி ஓகே சார் வாங்க சார் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், இல்லை எனக்கு வழி தெரியும் நானே போய்க்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிவிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்புவான். இவருக்கு எப்பறம் வழி தெரியும், இப்போ தானே வராரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு பார்த்துட்டு இருப்பானுங்க. அவன் பாட்டு லிஃப்ட்டில் போயிட்டுருப்பான். லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த பீராங் கண்டரை வந்து காமிச்சிருப்பாங்கள்ல சீசன் 1ல், அவனும் அப்படியே நின்றுட்டு ஜாலியாக பாடிட்டுருப்பான். அப்படியே என்னை யார் கொல்லுறது, அடுத்து யாரை கொல்லுறது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் கேவலமாக ஒரு பாட்டை பாடிட்டுருப்பான். அப்போ ஹீரோவோ அவன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, நீ அடுத்து எவனை கொல்ல போகிறேன்னு தானே பேசிகிட்ருக்க, ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, நீ அடுத்து ஒரு ரைடுக்கு போவேன், அந்த ரைடில் ஒருத்தன் பொண்ணை கொன்னதுக்காக 3 திருடங்களை கொல்ல சொல்லுவான், ஒரு 3 ஜெயில் கைதிகளை நீ கொல்ல வேண்டியது இருக்கும், ஆனால் நீ அவங்கள கொல்லிட்டு அப்படியே வர, கூட வந்த யாரையாவது கொன்னனா நீ அப்புறம் உயிரோடு இருக்க மாட்டேன், அப்புறம் நீ என் கூட ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ டெரராக சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு யாரு சாமி இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமாக பார்த்துட்டு இருப்பான் ஹீரோவையே. அவனும் யாரு சாமி இவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறதோட அப்படியே கட் பண்ணுறாங்க. ஹீரோவை அப்படியே சேர்மன் கோவை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு போவான். சேர்மன் கோவை நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறேன் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல்லா எடுத்துகிட்டு உள்ளே போவார். சேர்மன் கோவை பார்த்துட்டு, சார் வாங்க சார் உங்களுக்கு ப்ரொசீஜர்லாம் தெரியும் போல, இது ஸ்ட்ரெயிட்டாக என்ன பார்க்க வந்துட்டீங்க ரிசல்ட் வந்தோடனே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான் சேர்மன் கோவோட. சரி ஹீரோ அங்கே உக்காந்துட்டு, சார் அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே அப்படியே ஹீரோ பேசலான்னு பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீன் பார்ப்போம், யூ வில் லைக் த ரீஸ்டார்ட் த வேர்ல்டு அப்படின்னோடனே அது அப்படியே நோத்தி விட்டு ஹீரோ பாட்டு பேசிகிட்டு இருப்பான். இது மாதிரி சேர்மன் உங்ககிட்ட நாங்கள் டீல் பேசலாம்னோடனே ஹீரோ, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஜேஜு ஐஸ்லாண்ட் ரைடை வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, நானும் என் ஷேடோஸை வச்சு நான் அதை முடிச்சுக்கிறேன், நான் கொன்ற எலும்புகளையும் என் ஷேடோஸில் சேர்ந்துடும், அதனால் நான் அதை முடிச்சிருவேன் அசால்ட்டா அப்படின்னோடனே அப்படியே சேர்மன் கோ ஒரு செகண்ட் அப்படியே மிரண்டு போயிடுவான். இவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது திருப்பி அந்த ஸ்க்ரீன் பார்க்க போவோம், யூ வில் லைக் த ரீசெட் த வேர்ல்டு அப்படின்னோடனே அதை ஹீரோ அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சேர்மன் கோ அப்படியே மிரண்டு போய், யாரு சாமி நீ என்னென்னமோ பேசுகிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சேர்மனுக்கு பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவன் ஆரா பார்ப்பான், அந்த ஷேடோ ஆரா பயங்கரமாக இருக்கும், அதை பார்த்துட்டு இவன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான், அது மட்டும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி, என்ன இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், நேஷ்னல் ஹண்டரோட பவர்ஃபுல்லாக இருப்பான் போல இருக்கு, இவ்வளோ பவர் இந்த உலகத்தில் என்ன தான் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சேர்மனுக்கு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே அடுத்து அப்படியே வரிசையாக காட்டுறானுங்க பாருங்கள், இந்த மாதிரி வந்து டான்ஸோடைய தம்பியை கொன்னது, அப்புறம் அந்த ரைடுக்கு போனது, அப்புறம் ஹீரோ கூட அந்த பீராங் காண்டர் சண்டை போட்டதுலேருந்து எல்லாரையும் அப்படியே வரிசையாக காட்டுறாங்க. அந்த கரடி கொன்னதுன்றது எல்லாத்தையும், டஸ்க்கு கொன்னது, அவங்க அம்மாவை காப்பாற்றுனது எல்லாத்தையும் காமிச்சிட்டு, வெறும் ஷேடோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும் காமிச்சிட்டு திருப்பி வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் நடந்ததே திருப்பி நடந்துட்டு இருக்க. ஹீரோ அப்படியே டென்ஷன் ஆகி, சரி ஓகே நிறுத்துறியா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, உன்னோட இல்யூஷனில் தான் நான் இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியுது, நீ யார் எது வந்தாலும் வெளியே வந்து பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோ பேச, ஹீரோவா நீ முன்னாடி வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்தா அப்படியே அவங்க ஃபுல்லாக சிஸ்டம் பார்ப்ப போய் ஒரு செகண்டில் அப்படியே எல்லாம் மறைஞ்சிரும். அப்போ அங்கே ஒருத்தன் வருவான், நீ தான் ஷேடோ மோனார்க்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்ருக்க. அப்படியே மாசாக வந்து நம்ம ஷேடோ மோனார்க் நின்றுட்டுருப்பான். அவன் பார்த்துட்டு அவன்கிட்ட ஹீரோ கேட்பான், இதுக்காக நீ இல்யூஷனை காட்டுற அப்படின்னோடனே, இது ஒன்றும் நான் உருவாக்கிய இல்யூஷன் அல்ல. அப்போ இவன் பேசும்போது அப்படியே உருமாறி பேசிகிட்டு இருப்பான். இவங்களுக்கு தெரிஞ்சு ஹீரோக்கு தெரிஞ்ச மாதிரியே உருமாறி பேசிகிட்டு இருப்பான். அதனால் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. இந்த இடத்துல நீ எவ்வளோ நாட்கள் வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த இடத்தோடைய இல்யூஷன்றதை நான் உருவாக்கலை, உன்னுடைய ஆசையும் உன்னுடைய இதுவும் என்னுடைய பவரும் சேர்ந்து உருவான இடம்தான் இது. இந்த இடத்தோட இதுதான் சிம்பிளாக சொல்லலாம் டெத். இந்த இடத்துல நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், உன்னுடைய ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் உன்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். உன்னுடைய டெத்தும் நான் தான், உன்னுடைய புகழும் நான் தான், உன்னுடைய சக்தியும் நான் தான். சிம்பிளாக சொல்லலாம், நீ தான் நான் தான் நீ.
அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே பேசிக்கிட்டே ஹீரோவுடைய சின்ன வயசு மாதிரி அப்படியே மாறிட்டேன் சொல்லுவான். இந்த கருத்தில் நீ என்ன நினச்சாலும் இது நடக்கும், இதுதான் ஒரு கடவுளுக்கு நிகரான பவர் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதை உருவாக்கணும்னு நினச்சாலும் அது உருவாயிடும், அதே மாதிரி நீ எதை அழிக்கணும்னு நினச்சாலும் அது அழிஞ்சிடும், இதுதான் கடவுளின் சக்தி அப்படின்ற மாதிரி ஷேடோ மோனார்க் பேசிகிட்டு இருப்பான். ஹீரோ அதெல்லாம் கேட்டு, இந்த பவர்லாம் உன்னுடையது தான், உன்னுடைய பவர் தான் எனக்கு நீ கொடுத்துருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த ஷேடோ மோனார்க்கோ, நான் உன்னை பார்க்க தான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். ஐ ஆம் த ஷேடோ மோனார்க், கிங் ஆஃப் டெத், த இறப்புகளின் அரசன். அப்போ ஹீரோவோ, நீ எதுக்காக உன்னுடைய பவரை எனக்காக கொடுத்த அப்படின்னோடனே ஷேடோ மோனார்க்கோ, ஓகே நான் உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன், என்னுடைய ஆரம்பமும் முடிவும் உன்னுடைய ஆரம்பமும் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். அப்படியே காட்ட அங்கேருந்து கட் பண்ணி கொரியாவில் காட்டுறானுங்க. கொரியாவில் பீஸ்ட் மோனார்க்கோ, டேய் அவன் செத்துட்டானாடா அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ் மோனார்க்கிட்ட கேட்டுட்ருப்பான். அப்போ தாமஸ் ஆண்ட்ரேவை பார்த்துட்டு, என்னடா கண்ணா இதுக்கு வாய்ப்பே இல்லை கண்ணா, சஞ்சின் ஓ செத்துட்டாரா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆண்ட்ரே பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே பேக்கோ பிகுன்னு முடிச்சிட்டு இருப்பான். என்னடா அது, ஐயோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அவர் இறந்துட்டாரா, சஞ்சினும் இறந்துட்டாரா அப்படின்னு அங்கே காட்டுறானுங்க. அங்கே யாரான்னு பார்த்தா அங்கே மேலே இருக்கிற எஸ்ராங்கிறோ, அவன் மேலே தான் ஏன் வில்லு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் மோனார்க் காமிச்சிட்டு இருப்பான். அவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஃப்ளாஷ் மோனார்க் ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். என்னதான் அது அப்படின்னு பார்த்தா ஷேடோ பவர் ஃபுல்லாக ஹீரோவை நோக்கி போயிட்டுருக்கோம். இது நடக்க விடக்கூடாது, விடக்கூடாதுடா, வாடா அப்படின்ற மாதிரி பீஸ்ட் மோனார்க்கும் ஃப்ளாஷ் மோனார்க்கும் போய் அது ஐஸ் கட்டிலாம் உடச்சி ஹீரோ கொல்ல போவானுங்க. ஏன்னா ஒரிஜினல் மோனார்க் வந்துட போகிறான், இவன் போய் ஒரிஜினல் மோனார்க் வந்துடுவான்னும் போது அப்படி பீஸ்ட் மோனார்க் தவடிலே ஒருத்தன் எட்டி ஒரே வர்றான். தவடை கீஞ்சி அந்த பக்கமாக போய் 2 பேர் வீரானுங்க. டிராகரோட மாசாக நிற்கிறான். யாரான்னு பார்த்தா ஹீரோடைய அப்பா தான். பயங்கர டெரராக நின்றுட்டு இருப்பான். ஹீரோடைய அப்பா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் ஃபயர் எமோஜி கமெண்ட்டில் போயிடுங்க. அவர் மாசாக நின்றுட்டு, என் பையனை தொடணும்னா என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருப்பாரு. அப்படியே அங்கே கட் பண்ணி ஷேடோ மோனார்க் பேசத்தை காட்டுறாங்க. ஷேடோ மோனார்க்கோ, இந்த மாதிரி இந்த மொத்த உலகம் உருவான கதையிலிருந்து உன்னிடம் ஆரம்பிக்கிறேன். உலகம் ஆரம்பிக்கும் முன்பு அப்சல்யூட் பீயிங் என்ற ஒரு கடவுள் இருந்தார். வெளிச்சத்திலிருந்து ரூலர் செய்யும், இருளிலிருந்து மோனார்க் செய்யும் அவர்தான் உருவாக்கினார். மோனார்க்ஸ் உலகத்தை அழிக்க முற்படுவார்கள், ஆனால் ரூலர்ஸ் உலகத்தை காக்க முற்படுவார்கள். இவர்களுக்கிடையிலான போர் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு ரூலர் போய் அப்சல்யூட் பீயிங்கிடம், இதை நிறுத்த வழி சொல்லுங்கள், இந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது, இதை நாங்கள் எவ்வளவு முயன்றாலும் நிறுத்த முடியவில்லை, இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று அவர் கேட்க, அதுக்கு அப்சல்யூட் பீயிங் பதிலும் மௌனமே. அதை புரிந்து கொண்ட ரூலரோ, அப்சல்யூட் பீயிங்கோ நம்மை பொழுதுபோக்குக்காக தான் சண்டை போட வைக்கிறார் என்று அவருக்கும் புரிந்துவிட்டது. மற்ற ரூலர்ஸுடன் இதை கலந்தோசித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த ரூலர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து திட்டம் தீட்டி ஒரு முடிவுக்கு வருவார்கள். அப்சல்யூட் பீயிங்கை கொன்றுவிடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வர, ஆனால் நான் அப்சல்யூட் பீயிங்கின் பக்கம் நின்று அவரை பாதுகாக்க நின்று சண்டையிட்டேன். ஆனால் என்னால் முடியவில்லை. என்னை கொல்லும் தருவாயில் என்னை சாகும் நிலையில் இருந்தேன். ஃபஸ்ட்டு அவர் ரூலர்ஸ் மாதிரி தான் இருந்திருக்காரு. பயங்கரமாக ஒரு சாவர நிலைமைக்கு போகும்போது தான் அவருக்கு அப்சல்யூட் பீயிங் கொடுத்த ஒரு அற்புத பவர் அவருக்கு தெரிய வருது. அது தெரிந்த உடனே அரைஸ் அப்படின்னு சொல்லி அவரே அரைஸ் பண்ணி எழுந்துக்கிட்டாரு. திருப்பி ஷேடோ மோனார்க்கா அப்போ தான் உருமாறி இருக்காரு. அப்போ போய் மொத்த இராணுவ படையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்சல்யூட் பீயிங்கை காப்பாற்றலான்னு நான் சென்றபொழுது கொஞ்சம் காலதாமதமானதால் அவரை கொன்று விட்டு இருப்பார்கள் ரூலர்ஸ் அனைவரும் சேர்ந்து. அப்படியே ஷேடோ மோனார்க் பேசிகிட்டே இருக்காரு. அப்புறம் திருப்பி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ரூலர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த போரை நிறுத்துறதுக்காக பல வகையில் முயற்சி பண்ணாங்க. அதில் ஒரு முடிவாக தான் கிங் ஆஃப் மோனார்க்கை பிடிச்சி வச்சு அப்படியே அவனை செங்கிலி போட்டு அவங்களுடைய நிலையை சிதைச்சி இது நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட, அப்போ ஷேடோ மோனார்க்கோ, இந்த மாதிரி நான் அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனார்க்ஸ் கூட சொல்ல, மோனார்க்ஸுக்கும் இதை ஏற்றுக்கிட்டு சரி ஓகே இது நல்ல டீலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மோனார்க்ஸும் ஒன்று சேர்ந்து ரூலர்ஸை கொல்லலாம், ரூலர்ஸை கொன்னால் நம்மளுடைய நினைவு இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மோனார்க்ஸும் ரூலர்ஸை கொண்டுட்டு இருக்கும்போது நான் எல்லாத்தையும் ஷேடோவில் எழுப்ப ஆரம்பித்தேன். இறந்த எல்லாத்தையும் ஷேடோவில் எழுப்ப ஆரம்பித்தோன்னே எல்லோரும் பயப்பட ஆரம்பித்தாங்க. ரூலர்ஸும் பயப்பட ஆரம்பித்தாங்க, மோனார்க்ஸும் பயப்பட ஆரம்பித்தாங்க. டிராகன் மோனார்க் ஒரு டிராகன் இறந்தது, அதையும் ஷேடோவாக மாற்றின உடனே மொத்த பேரும் முடிவு பண்ணி இவன் தானா நமக்கு பெரிய எதிரின்ற மாதிரி என்ன முடிவு கட்டிட்டாங்க. அப்புறம் பீஸ்ட் மோனார்க்கும் டீமன் கிங் பாரானும் சேர்ந்து எனக்கு துரோகம் செய்து என்னை கொலை செய்ய முயன்றார்கள். நான் அவங்களை தோற்கடித்தேன். ஆனால் நான் தோற்கடித்த போது டீமன் கிங் பாரானின் மட்டும்தான் என்னை மாட்டினான்.
பீஸ்ட் மோனார்க் தப்பித்து ஓடிவிட்டான். அவனை சிறைப்பிடிக்கும் போது ரூலர்ஸ் என்னை சுற்றி வளைத்து என்னை தாக்க முயல்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்களோ என்னை மன்னித்து விடுங்கள் அப்படி என்று மண்டியிட்டு நின்று மன்னிப்பு கேட்டார்கள். என்னடா விளையாடுறீங்களா? என்னுடைய அப்சல்யூட் பீயிங்கை நீங்கள் தானே கொண்டீங்க, நான் எப்படா மன்னிக்க முடியும் அப்படின்னு ஷேடோ மோனார்க் கேட்க, அதுக்கு அவங்களும் எங்களுக்கு அதை விட்டால் வேறு வழி தெரியல, ஏன்னா இந்த போர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல்யூட் பீயிங்கை நாங்கள் கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசுகிறானுங்க. அதை கேட்ட ஷேடோ மோனார்க்கு ஒன்றும் புரியல. இதை நான் அறிந்தவுடன் எனக்கு என்ன செய்வதென்றே அறியவில்லை. அதனால் நான் தலைமறைவாகிவிட்டேன், எந்த போரிலும் ஈடுபடவில்லை. அப்பொழுது ரூலர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால மோனார்க்ஸால் ரூலர்ஸை வின் பண்ண முடியல. ஏன்னா ரூலர்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததுனால மோனார்க்ஸை டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ டிராகன் மோனார்க்கோ என்னுடைய பவரை நான் ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவராகிட்டான். எல்லா மோனார்க்ஸும் தலைமறைவாயிட்டாங்க. அப்புறம் ரூலர்ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உலகத்தையும் அவங்க தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போது அடுத்த சண்டை போகிறதுக்கான பிளேஸாக தான் எர்த்தை முடிவு பண்ணாங்க. அப்படியே ஷேடோ மோனார்க் பேசுகிறான், ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஷேடோ மோனார்க் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த மொத்த உலகமும் போர்க்காலத்திற்கு ஈடுபடும் போது ரூலர்ஸ் என்ன தான் மோனார்க்ஸை கொண்டாலும் அது கடைசியில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு இத்தனை டீமன் கேஸ்டில் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதுதான் எங்கள் உலகத்தோடைய ஃப்யூச்சர் ஆனோடனே ஃப்யூச்சர் இல்லை, இதுதான் உங்கள் உலகத்தோடைய ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய நிலைமை இப்படி இருக்குன்னா அப்போ தான் ரூலர்ஸ் ஒரு முடிவு பண்ணாங்க. கப் ஆஃப் ரீகார்னேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக மொத்த உலகத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணாங்க. 10 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு வந்து மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மேஜிக் பவரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டஞ்சன்ஸையும் ரீகார்னேஷனையும் யூஸ் பண்ணாங்க ஹீரோ. அதனால தான் ஹண்டர்ஸ் எல்லாம் உருவானாங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். ஷேடோ மோனார்க் பேசுகிறான், இந்த மாதிரி வந்து ரூலர்ஸ்க்கும் மோனார்க்ஸ்க்கும் மட்டும்தான் இந்த ரீகார்னேஷன் எத்தனை வாட்டி நடந்தாலும் அவங்களுக்கு அந்த ஞாபகங்கள் அப்படியே இருக்கும். அதனால் அவங்க சண்டையில் என்னென்ன தவறு செய்தாங்களோ அதை அடுத்த வாட்டி சரி செய்து சண்டை கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த சண்டையும் முடிவில்லாத போய்கொண்டே இருந்தது. அதனால் மோனார்க்ஸ் இறந்து விட்டால் அதற்கு பதிலாக ஹியூமன்ஸை தன்னுடைய வெசலாக முடிவு செய்து பவர்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பவர் முழுவதுமாக ஆனதுக்கப்புறம் மோனார்க்காக வந்து அவங்க மாறிடுவாங்க. இந்த மாதிரி தான் எல்லோரும் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னுடைய பவர் அப்படி இல்லை. ஷேடோ மோனார்க்கான நானும் டிராகன் மோனார்க்கும் அவங்களுடைய பவரை அடைக்கிறதுக்கு எந்த ஒரு ஹியூமன்ஸுக்கும் அவ்வளோ பவர் லிமிட் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பாடி அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போ தான் ஆர்கிடெக்டை பார்த்தேன். ஆர்கிடெக்ட், நீங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டான வெசலை நான் தேடித்தரேன், அதுக்கு பதிலாக எனக்கு அழிவில்லாத உடலை கொடுங்க அப்படின்னு ஒன்று நானும் சரின்னு சொன்னேன். அவனும் தேடினான் இந்த பூமியின் முழுவதுமாக தேடினான். அப்பொழுது நான் உன்னை பார்த்தேன். நீ சாவின் எல்லை வந்தாலும் பயப்படாமல் திருப்பி அந்த சாவை நோக்கியே சென்று கொண்டு இருந்தாய். உன்னை பார்த்தவுடன் நான் முடிவு செய்து விட்டேன், உனக்கு தான் அந்த பவரை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். ஆனால் அந்த ஆர்கிடெக்டோ அதுக்கு ஒத்து வரவில்லை. ஏனென்றால் அவன் வேறு ஒருவனை முடிவு செய்து விடலாம், இவன் வேண்டாம் என்று அவன் கூறினான். நானும் வாக்குவாதம் செய்து சரி ஓகே முயற்சி செய்தான் பார்ப்போம் என்று ஆர்கிடெக்டிடம் சொன்னேன். ஹீரோவோ, அப்போது எதுக்காக நீங்கள் ஆர்கிடெக்ட் துரோகம் செஞ்சீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு கரெக்டு தான், நான் தான் அந்த சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்தான். என்னதான் இருந்தாலும் ஆர்கிடெக்ட் நல்லவனாகவே இருந்தாலும் என்னுடைய குழப்பங்கள் பல விஷயங்கள். ரூலர்ஸ் ஒரு பக்கம் என்னிடம் மன்னிப்பு கேட்க, மோனார்க்ஸ் எனக்கு துரோகம் செய்த எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு நீ முக்கியமாகப்பட்டாய், அதனால் நான் துரோகம் செய்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய துக்கமும் நானே, உன்னுடைய இன்பமும் நானே. என்னை நீ நம்பியே ஆக வேண்டும். ஏனென்றால் என்னுடைய சக்தி உனக்கு கிடைக்கிறதோ இல்லது என்னுடைய உடல் உனக்கு கிடைக்கிறதோ அது எனக்கு தேவையில்லை. நான் தான் நீ தான் நான் அப்படின்னு ஷேடோ மோனார்க் சொல்கிறான். ஹீரோவோ, அப்போனா நீ எதுக்காக போய் ரூலர்ஸ் பக்கம் நின்று ஹியூமன்ஸ்க்காக சண்டை போடலை அப்படின்னோடனே, அதுக்கு ஷேடோ மோனார்க்கோ, அது என்னுடைய இடம் இல்லை அப்படின்னோடனே, அப்போது நானும் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் போய் அந்த பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் கோ மாறி அவன் சிரிச்சுக்கிட்டே போவான். அதை பார்த்துட்டு ஹீரோ, சிரிச்சுக்கிட்டே போனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோடனே, சரி ஓகே நான் விஷயத்துக்கே வரேன், உன்னுடைய ஃபுல் பவர் என்னுடைய முழு சக்தியை உன்னிடம் கொடுக்கிறேன், நீ சென்று சண்டையிடலாம். ஆனால் இதற்கப்புறம் நீ வேறு அல்ல, நானும் நீயும் ஒன்று தான். நீதான் இதுக்கப்புறம் கிங் ஆஃப் டெத், நீதான் அழிவுகளின் அரசன் அப்படின்னு சொல்லி ஹராய்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சிஸ்டம் ஃபுல்லாக ஹீரோ ஃபுல்லாக வந்து சிஸ்டம் இஸ் டெலிட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. பவர் ஆஃப் த லிமிட்டட் ரிமூவ்டு அப்படின்னு வருது. அட பரவாயில்ல, ஹீரோவுடைய ஃபுல் பவர் இப்போ தாங்க கிடைக்குது. ஹீரோவுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே இதுக்கப்புறம் கிடையாது. ஆல் டைம் வித் லிமிட்டட் பவர், ஆல் கேரக்டர்ஸ் ரேங்கிங்ஸ், கமாண்டர் ரேங்க்,
ஃபுல் பவர் அப்படின்னோடனே எல்லா ஷேடோஸ்க்கும் பவர் ஃபுல்லாக வரப்போகுது. இதுக்கப்புறம் இன்னொரு பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்கள், மரணமாக இருக்கும் அந்த பேனல் தான். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ற மாதிரி. த கமாண்டர் ஆஃப் ஃபுல் பவர் இக்ரீஸ் அப்படின்ற மாதிரி வர்ற இக்ரீஸோடைய ஃபுல் பவரே இப்போ தான் வருது. இக்ரீஸ் இதுக்கப்புறம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் தரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வேகமாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் அராய்ஸ் அப்படின்ட்டு கமெண்ட்டை தட்டிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் நம்ம சேனலுக்கு கொடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அடுத்தடுத்த லெவல் ஏறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏ ரேங்க்லேருந்து பி ரேங்க், சி ரேங்க், எஸ் ரேங்க் வரைக்கும் விட்டுட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.